வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது புன்னைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் நுழைவாயிலுக்குள் வந்து கொண்டிருக்கின்றோம். கோதண்டராமர் திருக்கோயிலினுடைய நுழைவாயிலாகும். கோதண்டராமர் உடைய உட்புற அமைப்பு ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சுக்ரீவ ஹனுமத் சமேத ஸ்ரீ கோதண்டராமர் திருச்சன்னதியினுடைய உட்புற அமைப்பாகும். இந்த திருச்சன்னதியில் வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ ராமாயண கதைகள் காவியமாய் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பிரகாரத்தில் ஸ்ரீ மகா சுதர்சன சன்னதியும் அழகாக அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மகா சுதர்சன சன்னதி வெளிப்புறத்தில் ஸ்ரீ ராமாயண காவியங்கள் மிக அருமையாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஸ்தலத்தினுடைய மூலவஸ்தலத்தினுடைய விமானமாகும். இந்த விமானத்தின் பெயர் சௌந்தர்ய விமானம் மற்றும் ராஜகோபுரத்தை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலினுடைய வரலாறு என்னவென்றால், மூலவமூர்த்தியான ராம லக்ஷ்மண சீதா மற்றும் சுக்ரீவர் ஆகிய நால்வரும் சால கிராமத்தினால் அமைந்தவைகளாகும். நேபாளத்தில் கண்டகி நதியில்தான் சால கிராமம் உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றன. அந்த கண்டகி நதியிலிருந்து சால கிராமங்களை எடுத்து நேபாள மன்னர் தஞ்சையை ஆண்ட பிரதாபசிங் மன்னருக்கு சம்மந்தி சீதனமாக கொடுத்திருக்கிறார். பிரதாபசிங் மன்னர் தஞ்சையை ஆண்டவர் ஆகும். பிரதாபசிங் மன்னர் தன்னுடைய ஆட்சியின் காலத்தில் கிபி 1739 முதல் 1763 வரை தஞ்சாவூர் ஆண்ட மராட்டிய மன்னர் ஆவார். பிரதாபசிங் மன்னர் தாம் வாங்கிய சம்மந்தி சீதனமான சால கிராமங்களை இந்த ஸ்தலத்தில் மூலவமூர்த்தியான ராமலக்ஷ்மண சீதாவாக சால கிராமத்திலேயே அமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்தலத்தில் வெளிப்பிரகாரத்தில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வெளிப்பிரகாரத்தில் மிக அருமையாக ஸ்தலத்தினுடைய விருட்சமாக புன்னை மரமாகும். புன்னை மரத்தை அடியில் கீழ் ஸ்ரீராமர் பாதம் அமைந்துள்ளது. புன்னை மரத்திற்கு மிக அருகில் ஆழ்வார் திருச்சன்னதியும் ஸ்ரீராமர் பாதத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுவே ஸ்தலத்தினுடைய விருட்சமாகும். இதனால்தான் இந்த ஊருக்கு புன்னைநல்லூர் என்று பெயர் வந்த காரணம் ஆகும். இப்பொழுது நாம் அருகிலுள்ள ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஜெயவீர ஆஞ்சநேய சன்னதி வெளிப்புற அமைப்பை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதி கையில் தாமரை ஏந்தி தெற்கு நோக்கி மிக அழகாக அமைந்துள்ளார். பொதுவாக அனைத்து ஆஞ்சநேயரும் கிழக்கில் அமைந்துள்ளார், கிழக்கு முகமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த அனுமனோ தெற்கு நோக்கி இருக்கின்றார், இலங்கையை நோக்கி. கையில் தாமரை ஏந்தி வெற்றி கொடியுடன் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் இந்த ஆஞ்சநேயன். 12 ராசி மண்டலத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 12 ராசி எவ்வாறு வந்ததென்றால், ராவணனிடம் நவகிரகங்களும் அடிமையாக இருந்தது. அப்பொழுது இலங்கைக்கு போய் அனுமன் 12 நவகிரகங்களையும் மீட்டு தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் தான் இந்த ஜெயவீர ஆஞ்சநேயன். அதனால் உங்களுடைய ராசி மேற்படி நின்று ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயனை பிரார்த்தனை செய்தால் அனைவருக்கும் நலம் உண்டாகும். நவகிரக ரீதியான தோஷங்கள், கஷ்டங்கள் ஆகவை நிவர்த்தியாகும். ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயன் கையில் தாமரை ஏந்தி மிக அழகாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சன்னதி தான் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயன் சன்னதி. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் கொடிமரம் மற்றும் பலிபீடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உற்சவாதி காலங்களில் கொடிமரத்தில் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தின் போது கொடியேற்றி 10 நாள் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இந்த திருச்சன்னதியில்
இந்த திருச்சன்னதியில் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் மற்றும் கருடாழ்வார் ஆகியவர்களின் வர்ணன்கள் அழகாக தீட்டப்பட்டுள்ளன. மூர்த்தி விசேஷமான சாலக்கிராம மூர்த்தி, ஸ்தலம் புண்ணியவன க்ஷேத்திரம் ஆகியவைகள் கோயிலினுடைய முக்கிய வரலாறுகளை இந்த ஸ்தலத்தில் வர்ணங்களாக தீட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோயிலினுடைய அருமையான இராமாயண வர்ணங்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலை பற்றி திருமங்கையாழ்வார் பாடல் ஒன்று பாடியுள்ளார். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கர தன்னுடையவானால் அம்பினால் அரக்கர் வெறுக்குல நெருக்கி அவருயர் தகுந்த வெம்மண்ணல் வம்புலான் சோலை மாமதில் தஞ்சை மாமணிக் கோயிலே வணங்கி நம்பிகால் வியனான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். Find a real